ஏசப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. யாரிடம் போய் நிற்க மாட்டேன், யார் தயவுல காத்திருக்க மாட்டேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானம் சகித்துக் கொண்டு செட்டடிகளிலே வந்து நிற்கிறோம், நிந்தையும் அவமானம் சகித்துக் கொண்டு செட்டடிகளிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையே, நிச்சயமாய் பிறந்த நம்பிக்கையே, இந்த கரத்தையே நோக்கி பார்க்கிறோம், கரத்தையே நோக்கி பார்க்கிறோம். அற்புதம் செய்தப்பா நீங்க சொன்னா, அற்புதம் செய்தப்பா நீதான் செய்யணும் ஆண்டவரே. நான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்புறோம், உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையே, யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தகப்பனே, பரலோக தேவன் இந்த இரக்கத்தை காட்டுப்பா, நீங்கதான் ஏதாவது செய்யணும், கேளுங்க, எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கியிருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கியிருக்கிறோம். கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் இங்கிருந்து எல்லாரும் கண்களை மூடி, முன்பாக நிற்கிற எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே
காரியங்களும் செய்யுங்கப்பா. தேசத்துல சமாதானம் வேணுமே ஆண்டவரே. ஒரு விடிவு காலத்துக்காக காத்திருக்கிறோம் ஐயா. ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புத நாட்களுக்காக எதிர்பார்க்கிறோமே இயேசுவே தகப்பனே. எங்களுக்கு ஏதாகிலும் செய்யுங்கப்பா. ஓ ரபானா சத்துராபாலபா. புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரே. உமையே நோக்கி பார்த்து காத்திருக்கிறோமே. உரிமானா சந்தரபாலபானமா நீதுரி அந்தரபாலதுரகபான சந்துரபா. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். நான் எதை கண்டும் பயப்படே. நான் அஞ்சிடே, நான் கலங்கிடே, நான் சோர்ந்திடே. ஒரு போதும் கைகளை தட்டி சொல்லுங்க. நான் அஞ்சிடே, நான் கலங்கிடே, நான் சோர்ந்திடே. ஒரு போதும் என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்களை செய்வார். நான் எதை கண்டும் பயப்படே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்களை செய்வார். நான் எதை கண்டும் பயப்படே. நான் அஞ்சிடே, நான் கலங்கிடே, நான் சோர்ந்திடே. ஒரு போதும் நான் அஞ்சிடே, நான் கலங்கிடே, நான் சோர்ந்திடே. ஒரு போதும் என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்களை செய்வார். நான் எதை கண்டும் பயப்படே. என்ன துன்பங்கள் வந்தாலும் எந்த இயேசு என்னை மறவா. எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்த இயேசு என்னை மறவா. எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், இயேசு அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் அஞ்சிடே. யுத்தங்களை செய்வார். நான் எதை கண்டும் பயப்படே. முள்ளின் மேல் என் கால் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு காலத்தில் பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலோ இன்னும் வெளிச்சம் இயேசு எனக்கு. முள்ளின் மேல் என் கால் நடந்தாலோ என் வாழ்க்கை இயேசு காலத்தில் பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலோ இன்னும் வெளிச்சம் இயேசு எனக்கு. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் பயப்படே. செய்வார். ஒரு காரியத்தை பயப்படே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்களை செய்வார். நான் எதை கண்டும் பயப்படே.
யுத்தங்களை செய்வார். நான் எதை கண்டும் பயப்படேன். தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்களை செய்வார். நான் எதை கண்டும் பயப்படேன். முள்ளின்மே என் காதல் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. முள்ளின்மே என் காதல் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கரத்தில். பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. 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 பெரும் காரிருள் நம் வாழ்விலே வந்தாலும் அவருடைய வெளிச்சம் நம் மேல் உதிக்கும். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் சோர்வடையார்கள். நடந்தாலும் சோர்வடையார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். அவர் உயிருள்ள தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்களை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. ரமண சந்துரபாலபா. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. ரபால சந்துரபால துரபாபா ஓரி பாத்துரபோ. ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. இயேசுவே நன்றி ஐயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. கைவிட மாட்டா. உன்னை கைவிட மாட்டா. கைவிடவே மாட்டா. மலைகள் விலகினால் என்ன, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனால் என்ன, ஆனாலும் உண்மையில் மனதுருகிற கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. கைவிட மாட்டா. கைவிட மாட்டா. கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, என்னை காத்திடுவாரே. நான் வேண்டிடுவேனே, என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டா. கைவிட மாட்டா. கைவிட மாட்டா. கைவிடவே மாட்டா. இயேசு கைவிடவே மாட்டா. தாயும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. சொல்லுங்க, தாயும்
உன்னை அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் என்னை நடத்துகின்றாரே. தேவப்பிள்ளையே, ஆவியினாலே உன்னை அபிஷேகம் செய்து அவர் அன்பு வசனத்தால் உன்னை நடத்துகின்றாரே. யார் உன்னை கைவிட்டாலும், மருத்துவர் விட்டாலும், நம்பினவர்கள் விட்டாலும், நிர்வாகம் விட்டாலும், உன்னை இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். நான் நம்புகிறது அவராலே நமக்கு வரும். நீ நம்புகிறது அவராலே உனக்கு உண்டாயிருக்கும். நீ நிற்கிற இந்த வானத்தையும், நீ பார்க்கிற இந்த நீ நிற்கிற இந்த பூமியும், நீ பார்க்கிற இந்த வானத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். கைவிடாதவர், கைவிட மாட்டார். இஸ்ரவேலர்களை கைவிடவில்லை. அவர்களை நடத்தி வந்தவர் கானானுக்குள் கொண்டு போய் சேர்க்க வரைக்கும் அவருடைய மகிமின் மேகஸ்தம்பம் அவரை விட்டு விலகவில்லை. அவர் நடத்தி கொண்டு போனார். உன்னையும் என்னையும் கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடி, ஆண்டவரே, கேட்கிற வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆறுதல் அடைவோம், கேட்டு பலன் அடைவோம், ஆவில மேற்கொள்ள. ஆண்டவரே, இந்த நாட்களில் சோர்ந்து போயிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளின் தாய் தகப்பனமாய் இருக்கிறவர்கள் ஆறுதல் அடைவதற்கு கர்த்தர் ஈடுபடுவீராக. பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுங்க. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நான் கடந்த 2-3 நாட்களாக நான் அதிகமாக உணரக்கூடிய ஒரு வார்த்தை, இயேசு தொட்டார். இயேசு தொட்டது எவ்வளவு பெரிய விஷயம். இயேசு மிகவும் பரிசுத்தமும் வல்லமே நிறைந்த தேவன். அவருடைய பரிசுத்தமான கரங்களால் தொட்டார். யாரையெல்லாம் தொட்டார்? குஷ்டரோகி கூட தொட்டார். அவர் அவ்வளவு மனதுருக்கமான ஒரு நல்ல ஆண்டவர். பேதுரு வீட்டுக்குள்ள போய் பேதுருடைய மாமியின் கரத்தை தொட்டார். வாசியுங்கள் மத்தேயு எழுதின புஸ்தகம், இயேசு தொட்டார். வாசியுங்கள் மத்தேயு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை தொடர்ந்து 15வது வசனம் முடிய வாசியுங்கள். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே, அவர் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவ்வளவு மகா பெரிய வல்லமையான தேவன் ஆண்டவர். தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு போயிடுச்சு. இயேசு தொட்டார். 1999ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் கடைசி அந்த வருஷத்தினுடைய முடிவில் போய் இயேசுவை நான் காண, அவர் யார், அவரை அறிந்து கொள்ளணும் என்று போய் நிற்கும் போது இயேசு என்னை தொட்டார். சாகணும்னு நினைச்சிருந்த என்னை இயேசு தொட்டார். சாகத்துக்கு எதிர்பார்த்தேன், மரணத்தை எதிர்பார்த்து வாழ்க்கையை வெறுத்து சோர்ந்து போயிருந்த வாலிப பருவத்திலே இயேசு என்னை தொட்டார். உங்களுடைய அநேகரை இயேசு தொட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, கர்த்தருக்கு பிரியமான சந்ததியே, நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு காரியத்துல தொட்டிருக்கிறார். தொட்டதுனாலதான் நம்ம அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறோம். தொட்டா சிலரோடு நெருங்கி வந்தார், சிலருடைய பிரசனம் தொட்டது, வார்த்தை தொட்டது, அவருடைய பாடல்கள் தொட்டிருக்கும். ஏதோ ஒரு வகையில அவர் நம்மளை தொட்டார். அவருடைய கரணம் மேல பட்டது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு அவருடைய கரம் உங்க மேலதான் இருக்குது. அவர் தொடுகிறார். சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இருந்தாலும் உங்களை தொடுகிறார். அவர் தொட்டார். அவர் தொடுகிறது தான் நமக்கு மேலானது. வல்லமை நிறைந்தவர் தொட்டார். பரிசுத்தமானவர், ஒரே மகா பெரிய வல்லமையான தேவன், ஒரே மெய்யான தேவன் நம்மளை தொட்டார். தொட்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மளை தொட்டு பேருடைய மாமியை தொட்டு எழுப்பினார். பாருங்க, நான் அதிகமாக அறிந்து கொண்ட அவருடைய சத்தியத்தில் நான் புரிந்து கொண்ட ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், அந்த 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் தியானிக்கும் போது
வாசிச்சு பாருங்க, 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் அவள் கையை தொட்டவுடனே அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அவ்வளவுதான். ஏதோ ஒரு நோக்கம் உண்டு, உன்னை என்னையும் தொடர்றது காண்டவர். அது வரைக்கும் அவன் படிக்க இருக்கிறான். ஒரு வேலை அவரால் செய்ய முடியாது, அடுத்த வேலை ஒன்றும் செய்ய முடியல. அவள் எழுந்திருந்து பணிவிடை செய்தாள். என்னுடைய வாழ்க்கையில் 1999 இயேசு என்னை தொட்டார். 2001 நான் அவருக்காக பணிவிடை செய்கிறவனாய் மாறினேன். என் வீட்டில் எந்த ஏழ்மையான எந்த குடிசைக்குள்ள இயேசு என்னை சந்தித்தாரோ அதே இடத்துல நான் கர்த்தருடைய பணியை செய்தேன். ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்வாண்டவருக்காக சுவிசேஷத்தை சொல்லுவேன். பிரயாணப்பட்டு போய் கிராமங்களுக்கெல்லாம் ஜபநடை செய்வேன். என் சபைக்கு பிரயாசப்பட்டு ஓடுவேன். எல்லா கூட்டங்களும் போய் கலந்து கொள்வேன். இயேசுவை துதிக்க ஆரம்பித்தேன். இயேசுவோட அன்பை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன். இயேசுக்காக நான் பணிவிடை செய்ய என்னை முழு நேரம் பணிவிடைக்காரனாக மாற்றி விட்டான். உங்களையும் தொட்டிருக்கிறார். எழுந்து மாற்ற வந்த பிறகு பேதரோட மாமியிடத்துல கண்ட ஒரு விஷயம், அவள் எழுந்திருந்தாள். இன்றைக்கு நீ எழுந்திருல, நீ படுக்க வேண்டியதில்லை. நீ படுத்திருக்க வேண்டிய காலம் இதல்ல, நீ எழுந்திருந்து பணி செய்ய வேண்டிய காலம். அதே நிலையில இல்லை. மோசே மரித்து போன பிறகு ஜோசுவா குப்புற விழுந்து அழுகிறார். என் ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, நீ எழுந்திரு. இனி காரியத்தை தீவிரமா செய்யணும். உன்னை கொண்டு ஒன்று நான் செய்யணும். கடந்ததையே நினைச்சிட்டு கவலைப்பட்டு கடக்க வேண்டியதில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை உன்னை அமைக்க போட்டது, அதுல இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எழுந்திரு. இந்த சூழ்நிலை தான் நாம் எழுந்து பணி செய்ய வேண்டிய நேரம். இந்த சூழ்நிலை தான் நாம் எழுந்து ஜெபிக்க வேண்டிய நேரம். கர்த்தருடைய ஜனமே, எழுந்து. நீ நானும் எழுந்து நிற்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. நாம் கர்த்தருக்காக எழுந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. நீ படுத்திருக்கிற காலம் இது அல்ல. அவள் அந்த சூழ்நிலை மாற்ற வந்த உடனே அவளுக்கு மேல ஒரு போர்வை இருந்திருக்கும். அவளுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தண்ணி வச்சிருப்பாங்க. ஏதாகிலும் அவ முடியாம தத்தி மெதுவா பேசியிருப்பா. அவனு அவ்வளவு ஜுரம். அவளுக்குன்னு ஒரு படுக்கையை ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அவளால் எழுந்து போய் எதையுமே செய்ய முடியாத நிலையில் இருப்பாங்க. இயேசு தொட்ட உடனே பாருங்க, போர்வையை தூக்கி போட்டுட்டு படுக்கையை களைச்சிட்டு எழுந்து கர்த்தருக்கு பணிவிடை செய்தால். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. உன்னையுமே என்னையும் தொட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நீ பணிவிடை செய்யணும், கர்த்தருக்காக பணிவிடை செய்யணும். உன்னை எழுந்திருக்க பணியில் ஒரு நோக்கம் உண்டு. உன்னை தேடி வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பூமியில அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மளை அடக்கி போட்டு பிசாசு நம்மளை கட்டி வைத்திருந்த கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். ஏன் நம்மளை தேடி வருகிறார்? அவ்வளவு அழகா பணிவிடை செய்திருக்கிறார். பணிவிடை செய்யணும். எழும்ப வேண்டிய காலம் வந்துட்டது. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி, வல்லமையை தரித்து அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி. வாசியுங்கள் ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, எருசலேமே, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உடுத்தி விருத்த சேதனம் இல்லாதவன். அல்லேலூயா. வல்லமையை தரித்து அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி. எருசலேமே, கர்த்தர் உன் நடுவில் உலாவி வருகிறார். நீங்களும் நானும் தான் தேவன் தங்கும் தேவாலயமாய் மாறி இருக்கிறோம். கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ள உலாவி வருகிறார். அவருக்கு பணிவிடை செய். உனக்குள்ளும் எனக்குள்ளும் தேவ பிரசன்னமாய் இருக்கிற தேவன். பணி செய்யுங்க. இதுக்கு படிக்கணும் பெரிய அவசியம் இல்லை. அழகு வேண்டாம், அந்தஸ்து இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. நான் எதை செய்வேன்? அவருக்கு என்ன செய்யணும் என்பதை என்னையை வழிநடத்தின தேவன் உங்களையும் வழி நடத்துவார். அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணா போதும். ஜெபம் பண்ணு, பாடு, துதி, ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் நம்மளை எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்க, அதுதான் நல்லது. அல்லேலூயா. அவர் தொட்டதற்கு ஒரு நல்ல நோக்கம் உண்டுன்னா அவர் நம் நாமத்தை என்ன செய்யணும்?
பிரஸ்தாபம் பண்ணணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில அவர் நாமத்துக்கு நம்முடைய புகழுக்காக அல்ல, தேவனுடைய நாமத்துக்காக நம்ம வாழணும். சங்கீதம் 145:3 சொல்லுது, அவர் பெரியவர், மிகவும் பெரியவர், அவர் தான் புகழப்படத்தக்கவராம். வாசியுங்கள் சங்கீதம் 145:3 வாசியுங்கள். சங்கீதம் 145:3 வசனத்தை. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவர், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அல்லேலூயா. மிகவும் புகழப்படத்தக்கவர். ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே நாம் இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வேலை. அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து அவரை நம்ம துதிக்கணும். ஏன்னா அவர் நம்மளை எடுத்திருக்கிறார். நீ எழுப்பணும். நீ யார் தெரியுமா? நீ பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற பட்டயம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை எடுத்திருக்கிறார். சத்துருவுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும். சத்துருக்கு விரோதமாக எழுப்பி போரிடுகிற ஒரு பட்டயம். வாசித்து பாருங்கள். சகரியா 9:13 வசனம் சொல்லுகிறது, நீ சத்துருவை மேற்கொள்வதற்கு நீ பராக்கிரமசாலியின் பட்டயமாய் கர்த்தர் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார். நீ பராக்கிரமசாலியின் பட்டயம். அல்லேலூயா. சகரியா 9:13 வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள். நான் எனக்கென்று யூதாவை நாணேற்றி எப்பிராயிம் மேலே வில்லை நிரப்பி, சியோனே உன் புத்திரரை கிரேக்க தேசத்துக்கு புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி, கிரேக்க தேசத்தின் புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். நீ உரையில போட்டு மூடி வைக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ வளைந்து கொடுக்க வேண்டிய பராக்கிரமசாலியாக நம்முடைய தேவனுடைய பட்டயம். உன்னை எடுத்து வச்சுதான் ஆண்டவர் சத்ரு வீழ்த்தணும். இரத்தக்கரை படிந்த பட்டயம். நீ ஒவ்வொரு நாளும் சத்ருவை வீழ்த்துவதில் நீ பயங்கரமான ஒரு ஆள். நீ உரையில உறங்க வேண்டிய பட்டயம் அல்ல, போட்டு மடித்து மடிப்பில கிடக்க வேண்டிய பட்டயம் அல்ல. உன்னை கையாளுகிறார் கர்த்தர். அதற்காக நீ எழும்ப வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஆளுகை பண்ண வெளியே உன்னை ஆண்டவர் ஆளுகை செய்வார். உன்னை வளைப்பார், திருப்புவார், வீழ்த்துவார், உன்னை தேய்ப்பார், உன்னை சார்பாக்குவார். சில நேரங்களில் உன்னுடைய எல்லா அப்படியே உன்னுடைய சார்பெல்லாம் குறைந்து போகும்போது தேய்ச்சி எடுப்பார். சில நேரங்களில் உன்னை நெருப்பால் அனல் முட்டி எடுத்து உன்னை கருக்காக்குவதற்காக உன்னை கர்த்தர் சுத்தியால் அடிக்க வேண்டியது இருக்கும். கவலைப்படாத. பயன்படுத்துவதற்காக கர்த்தர் என்னை ஏராளமான நாட்களில் என்னை அதிகமாய் உடைத்திருக்கிறார். நொறுக்கி போன நேரங்கள்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஜெயமாய் மாறி இருக்கிறது. சத்ருவை வீழ்த்துவதற்கு நம்மளை பயன்படுத்துவார். அது நீ கர்த்தருடைய பட்டயம் எப்படி இருப்பா? ஏசாயா 34:6 சொல்லுகிறது. வாசிங்க. ஏசாயா 34:6 வசனம். அந்த பட்டயத்துல வாசிங்க. ஏசாயா 34:6. ஓஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் ரத்தத்தால் திருப்தியாக்கி நிலத்தினாலே பூரிக்கின்றது. அல்லேலூயா. அது எப்படி இருக்கும்? ஆட்டுக்கடாக்களின் ரத்தம். ஆட்டுக்கடாக்களுடைய ரத்தத்தினாலே, அதனுடைய கடாக்களின் குண்டிக்காய்களினாலும் கொழுப்பினாலும் அது கிழிக்கும். சும்மா இருக்காது கர்த்தருடைய பட்டயம். அவர் எடுக்கிற அந்த பட்டயம் நீ எழுப்பணும். ஆண்டவர் உன்னை என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. உலகத்துக்காக ஓடுவதற்காக அல்ல, சுயநலத்துக்காக ஓடக்கூடாது. சுயநலமா ஓடாதீங்க, கர்த்தருக்காக வாழுங்க. இந்த கடைசி காலம் நான் உன்னை தொட்டனே, நீ எனக்கு என்ன செஞ்ச பாருங்க. பேருடைய மாமி எழுந்து பணிவிடை செய்கிறார். யாருக்கு? அங்க வந்த இயேசுவுக்கும் இயேசுவோடு இருந்தவர்களுக்கும். நீ ஆலயத்துக்கு ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யணும். நீ கர்த்தருக்காக ஓடணும். சும்மா வாய்ப்பேச்சே இல்லாம நீ கர்த்தருக்காக வாழணும். நீ பயன்படுகிற பட்டயமா மாறணும். உன்னை ஆசீர்வதிச்சு, உன்னை சுகப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உனக்கு எல்லா ஆண்டவர் தந்திருக்கிறான். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நீ
நீ போர்வைக்குள்ள மறைந்து கிடக்க வேண்டிய ஆள் இல்லை, போர்வைக்குள்ள ஒளிந்து கொண்டு இருக்க வேண்டிய ஆள் இல்லை, போர்வையை மேல போட்டு சாக்கு போக்கு சொல்ல வேண்டிய ஆள் இல்லை. உன்னை இயேசு தொட்டு இருக்கிறார். உன்னை இயேசு தொட்டது அவருக்காக வாழ பணிவிட செய்ய நீ செய்யணும். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய சுயநலத்துக்காக வாழக்கூடாது, சுயமா ஓடக்கூடாது. நீ அவருக்காக ஓட வேண்டிய ஆளா இருக்கணும். அல்லேலூயா. அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்க. 2 நாளாகவும் 33, 5, 6. ஆண்டவர் சமூகத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேறொருவருக்கு கொடுத்ததும் இல்லாம மிகவும் பார்வைக்கு அருவருப்பானதை செய்தார்கள். வாசியுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். இவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூன்யங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் கர்த்தருடைய கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். மனேசா எசேக்கியாவின் புத்திரன் மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையெல்லாம் கெடுத்து அவன் வேறொரு காரியத்துல அவன் செய்யறான். தீமிதிக்க பண்ணி அவன் நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனிகளை அனுசரித்து அஞ்ஞானம் பார்த்து குழி சொல்லுகளை வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். தேவனை விட்டு விலகுவது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடாம போவது தேவனுடைய பார்வைக்கு மிகவும் கோபமாகிவிடும். ஆண்டவர் உன்னை வணைந்து உருவாக்கின நோக்கத்தை நிறைவேற்றலனா அவர் பார்வைக்கு அது அருவருப்பாய் இருக்கிறது. தேவஜனமே, அவர் தம்முடைய சாயலாகவே நம்மளை சிருஷ்டித்தார். நம்ம எல்லாரும் தேவ மகிமையை இழந்து போய்விட்டோம். இழந்து போன அந்த மகிமையை மீண்டும் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இழந்து விட்டு நம் பாவத்தினால் தூரம் வந்துட்டோம். ஆனால் அவர் நம்மளை கைவிடலை. நம்மளை தேடி வந்து மறுபடியும் புதுப்பித்து அவருடைய குமாரனாகிய பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம எல்லாரையும் கழுவி சுத்திகரித்து நம்மளை சுத்தம் பண்ணி எடுத்து மறுபடியும் ஒப்புரவாக்கி விட்டார். மீண்டும் ஓடி விடாதே, திரும்பி போகக்கூடாது. மனேச கையில ராஜபாரத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை ஆளுகைக்குள்ளே கொடுத்ததுனாலே நாளும் நிமித்தம் பார்த்து அஞ்சனம் பார்க்கிற ஒளியும் குறி சொல்லுகிற ஒளியும் வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு மிகவும் கோபம் ஊட்டினான். அவர் மகிமையை கெடுத்து போட்டார். அவர் கெடுத்ததினாலே ஆலயத்தின் பிரகாரங்களில் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் படுகளம் கட்டிட்டான். நீ அவருக்கு செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு வேற எதையாவது நீ செய்து அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையெல்லாம் விட்டுட்டு நீ ஏதாவது அவருக்கு பிரியமில்லாத செய்து கொண்டிருந்தால் அவருடைய கண்கள் கவனிக்கிறது. நீ அவரை மகிமைப்படுத்து. அவரை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் கர்த்தர் உன்னை வந்து ஆசீர்வதிப்பார். நீ எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் உன்னை எடுத்து மேன்மைப்படுத்துவார். அதான் முக்கியம். நான் நிறைய பேரை பார்க்கிறது உண்டு. ஒரு சகோதரனுக்கு வேலை இல்லை, ஜெபிச்சோம், அதிகமா ஊக்கமா ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு போன் பண்ணி கேட்டா எப்போ திடீர்னு போன் பண்ணி சில நேரங்களில் எப்படி இருக்கிற தம்பி, ஐயா நான் பிஸியா இருக்கிறேன், நான் அப்புறமா உங்களை கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லுவார். சில நேரங்களில் எல்லா ஜெபங்களும் வந்து உட்காந்துட்டு இருப்பார். இன்னைக்கு பார்க்கும்போது நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் எல்லாம் கிடைச்ச போது அவளோட அன்பு ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது என் மனமே அவ்வளவு வேகமானால், எவ்வளவு கஷ்டப்படுமானால், அவருக்காக செய்து கொடுத்த தேவனுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும். அவர் நமக்கு பாலமாக இறங்கி பள்ளத்தை நிரப்பி நம்மளை ஒப்புருவாக்கினாரே, அந்த தேவனுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும். விடக்கூடாது. எந்த நெருக்கடியான காலத்திலும் தாழ்த்தம் ஒன்றும் போகல. மனைய செய்தெல்லாம் புரிந்து கொண்டு தன்னை தாழ்த்தினோம். ஆண்டவரே நான் செய்தது தவறு, என்னை மன்னிச்சிரு. மனேச தன்னை தாழ்த்தின போது கர்த்தர் அவனுக்கு இறங்கினான். தாழ்த்தினேன். தேவனுடைய அன்பு விட்டு தூரம் போயிருந்தான். தேவனுடைய அன்பு விட்டு தூரம் அவரை மகிமைப்படுத்தாமல் வேறொரு காரியங்களுக்கு நீ மகிமை செய்து கொண்டிருந்தாள், மகிமை கொடுத்து கொண்டிருந்தாள், உன் பேர் பிரஸ்தாபத்திற்காக உன் சுயநலத்துக்காக நீ வாழ்ந்து கொண்டிருந்தாள்.
விட்டுரு. கர்த்தருக்காக வாழ பழகு, வாழவா. உன்னை எல்லா நேரமும் அழைக்கல. உனக்கு கிடைக்கிற நேரத்தில் ஒரு சகோதரி சொல்லுகிறார்களா, எழுந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுமா? முடியாது. என் கால் உடைத்து எல்லாம் நான் போய் உழைச்சிட்டு வரேன், என் கால் அசதியா இருக்கு, நான் படுத்து தூங்கணும். எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. ஒரு சகோதரி எனக்கு தெரியும், நான் பார்த்தது உண்டு. அந்த சகோதரிக்கு 2 பெண் பிள்ளைகள். அந்த அம்மாவை நான் பார்த்து கேட்பேன், கால் தாங்கி தாங்கி நடந்து வருவோம். அவ்வளவு அழகான ஒரு சகோதரி. நான் கேட்டப்ப சொன்னாங்க, உனக்கு கால் எப்போது இப்படி ஆச்சு? ஐயா, நான் பிறந்தது ஒரு அழகான பிள்ளை தான். திடீரென்று ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட வயது 8-9 வயதுக்கு நான் வரும்போது தீராத ஒரு ஜுரம் வந்தது. அதிலிருந்து என் கால் செயலிழந்து போய்விட்டது ஐயா. இப்போது நான் தாங்கி தாங்கி நடக்கிறேன். பாருங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ வேதனைப்படுவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் இன்னைக்கு மாட்காடுகளை போல காலம் கொடுத்திருக்கிறார். யாருக்காக? அவருக்காக வாழ. ஒரே ஒரு வாழ்க்கை. சீக்கிரமாக இந்த காலம் முடிய போகுது. சீக்கிரம் கிருபையின் வாசல் அடைக்கப்பட போகுது. கடைசி நேரத்தில் வந்துட்டோம். சீக்கிரமா ஒப்புரவாயிடுங்க. மனுஷன் தன்னை தாழ்த்து ஒப்புரவாயிட்டான். கெஞ்சிற ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு, என்னை சேர்த்துக்கப்பா. நெருக்கடியான நேரம் வந்து போகுது. 33:11 வாசிங்க. அதே 33:11 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்தில் வரப்பட்ட கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனசே அறிந்து கொண்டான். உன்னை மறுபடியும் எழுப்புவா. நீ எங்க தலை குனிந்து நிற்கிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர பண்ணுவா. ஒரே ஒரு காரியம் தான், தாழ்த்தினான். இப்போ வாய்ப்பு இருக்குது, உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறது, வாய்ப்பு இருக்குது என்று சொல்லுகிறதுக்கு தான் கர்த்தர் எனக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். முடிந்து போய்விட்டதுன்னு சொல்லவில்லை, மறுபடியும் உன்னை தொட்டவர் கூப்பிடுகிறார், உன்னை அழைக்கிறார், வா. மறுபடியும் நீ அவைகளை தூக்கி எறிந்து விட்டு, அஞ்ஞானத்தையும் நாளும் நிமித்தமும் வெள்ளி சூனியத்தை தூக்கி எறிந்து விட்டு கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்த்தி கெஞ்சுவாயனால் அந்த தேவன் உன்னை அரைவணைக்கு வருகிறான். உன்னை சேர்த்துக் கொள்கிற ஒரு நல்ல தகப்பன். குற்றவாளிகளை குற்றவாளி என்று தீர்க்காத ஒரே ஒரு தேவன் நம் ஆண்டவர் மட்டும்தான். அவர் மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். இன்னைக்கு ஒண்ணுமே போகல, இந்த நிமிடம் ஒண்ணும் போகல, நீங்கள் மனம் திரும்புங்க. உன்னை தொட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ அவருக்காக வாழணும். நீ பராக்கிரமசாலி பட்டை போல எழுப்பணும். நீ சத்துரு குரோதமா சூறையாடப்படுவதில் பயன்படுகிற பட்டயமா இருக்கணும். உன்னுடைய பட்டை ரத்தத்தின் கரைகள் படித்து வீசுவதற்கு விட்டு கொடுக்கிற பட்டயமா இருக்கணும். நீ உறங்க வேண்டிய ஆள் இல்லை. உன் வேலையை நீ துரிதமாக செய்ய வேண்டிய ஆள். எழும்பு. நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை எழும்ப பண்ணுவா. எழும்பு, நீ எழும்பணும். எகுவின் பட்டயம் சத்ருவின் ஆகாப்பின் வம்சத்தை அழிக்கவரை ஒழியாம ஓடிக்கொண்டிருந்தது. அவன் எங்கெல்லாம் போய் வீழ்த்தினானோ அங்கெல்லாம் அவனுடைய பட்டயம் அவன் அறையிலிருந்து எழும்பின நாட்களில் இருந்து அவன் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருந்தான். அவனை அபிஷேகம் பண்ணின நாட்களிலிருந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கவரை அவன் ஓடினான். நீ ஓடு, எகு, தாமதம் பண்ணாதே, கதவை திறந்து தீவிரமாய் ஓடு. வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். கதவை திற, தீவிரமாய் ஓடு. இதுதான் காலம் வந்துவிட்டது. ஓ ஹல்லேலூயா. வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் அவனை சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு எகு கொன்று போட்டான். எகு கொன்று போட்டான். அல்லேலூயா. அவனை அழைத்து அபிஷேகம் பண்ணினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன் தைல குப்பியை நிரப்பிக் கொண்டு ஓடி வருகிறான். எகுவை
யெகூவை தேடி வருகிறார். யெகூவின் நடுவில வந்து 2வது வசனம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனம், நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனாக யோசேபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருத்தம் பண்ணி அவனை உள்ளான அறையில் அழைத்துக் கொண்டு போய் தைல குப்பையை அவன் தலைமேல் வார்த்து அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஒரு தீர்க்கதரிசி அப்போது அவனை பார்த்து சொல்லுகிறார், கதவை திறந்து தாமதம் பண்ணாமல் தாமதியாமல் ஓடு. இதான் நேரம், வாய்ப்பு வந்துருச்சு. அவனை அறையிலிருந்து எழுப்பினதே மறுபடியும் அதே அறைக்குள்ள போய் உட்காரல. அபிஷேகிக்கப்பட்ட பின்பு அவன் ஆண்டவருடைய திட்டத்தை செய்ய ஓடினான். உன்னை என்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறது எதுக்கு? நீ ஆண்டவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் செய்ய ஓடணும். அவன் அபிஷேகம் பண்ணின பின்பு 6வது வசனத்தை வாசிங்க. அதே 9ஆம் அதிகாரம், அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் அவன் அந்த தைலத்தை அவன் தலைமையில் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் இரத்த பழியும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். துரிதப்பட்டு ஓடுறான். கர்த்தருடைய விரோதமான சத்துருவை அழிக்க, தேவன் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் ஓடினான். அன்பு தேவ ஜனமே, நீ கர்த்தருக்காக ஓடணும். நீ ஓடணும், நீ ஓடணும். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் மேகம் எப்ப எழுப்பினாலும் எழுப்பி கூட போக ஆயத்தமா இருக்கிறாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, ராவானாலும் பகலானாலும் எந்த நேரத்திலும் மத்தியான நேரத்திலயோ எப்ப எழுப்பினாலும் ஐ ரெடி டு, அவங்க ரெடியா இருக்கிறாங்க. எழுப்பட்டும் உடனே. என்ன சூழ்நிலை இருந்தாலும், படுத்து அயர்ந்தனத்தில் இருந்தாலும், போஜனம் பண்ணி கொண்டிருந்தாலும், பிள்ளைக்கு பால் கொடுக்கிற நேரமா இருந்தாலும், பிள்ளையை தாளாட்டுகிற நேரமா இருந்திருக்கலாம், ஒருவேளை விறகு வெட்டுகிற நேரமா இருந்திருக்கலாம், ஒருவேளை அவர்கள் தண்ணீர் எடுக்கிற நேரமா இருக்கலாம், இல்ல களைப்போ இலைப்பாரிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஓய்ந்திருக்கிற நேரமோ, ஏதோ ஒரு நேரம் அந்த மேகம் எழுப்புற உடனே அதுக்கு பின்னாடி போறதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க. வாசிச்சு பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம் 21, மேகம் சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டுமே இருந்து விடிய காலத்தில் உழவு எழும்பும் போது உடனே பிரயாணம் பண்ணப்படுவார்கள். பகலாகிலும் இரவாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். பகலானாலும் இரவானாலும் மத்தியான நேரமானாலும் எந்த நேரத்திலும் அசதிப்பட்டு அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்றில்லை. அவர்களுக்கு தேவன் தன்னுடைய வழிகாட்டுதலை அறிகுறியாய் காட்டும் போது எந்த நேரத்தில் எழும்பி போக அவங்க ஆயத்தமாட்டாங்க. எழுப்பணும். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த போது என் ஆண்டவர் உங்களுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்றார், நீ எழும்பணும், ஆயத்தப்படு. அவர் போய் விடுவார். கதவை தட்டினான். அந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே சொல்லப்படும் போது அவர் தாமதம் பண்ணியதனாலே அவர் போய்விட்டார். அவர் ஓடி வீதிகளில் தேட வேண்டிய நிலைமை வந்தது. உன்னிடம் அவர் வந்து உன்னை தட்டி எழுப்புறது, உன்னை எழுப்புறது, உனக்கு அபிஷேகம் தந்தது, உன்னை தொடர்றது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். நான் செஞ்சிடும், நான் தானா நமக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம். அவருக்கு பணிவிடை செய்வது, அவர் பாதத்தை துடைக்கிறது, அவருக்காக துதிக்கிறது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்து, அவர் நாமத்தை சொல்றது, அவருக்காக வாழ்றது, அவரை பாடி துதிக்கிறது உண்மையா நமக்கு கிடைச்ச பாக்கியம். நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு தேடி கொடுத்திருப்பாருனா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குமானா அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எழுந்திருந்து பணிவிடை செய்கிற காலம் படுத்து உறங்குகிற காலம் அல்ல. நீ எழுந்திருந்து பணிவிடை செய்யணும். உன்னை தொட்டவர் உன்னிடம் சொல்லுகிறார், எழுந்திருந்து பணிவிடை செய்ய சொல்லு. உன் சூழ்நிலை மாறிவிட்டது, உன் நிலைகளை மாறிவிட்டது. இயேசோட வல்லமை எல்லாத்தையும் மாத்திடுச்சு. நீ எழும்ப வேண்டியதுதான். அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஐயா, எனக்கு விரோதமா ஏதோ எழும்புற மாதிரி இருக்குது. ரெண்டாவது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் குறிப்பா சொல்ல சொன்னார். நான் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமா ஒன்றுமே எழும்ப முடியாது, யாரும் எழும்ப முடியாது. என வேதம் சொல்லுகிறது. வாமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க.
விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காது. உபாகமம் 28:7 வாசிங்க பார்க்கலாம். 7 வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். அருமையான ஒரு வார்த்தை. வாசிங்க 7 வாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் முன்பாக என்ன செஞ்சுவாரு? முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியா உனக்கு முன்பாக ஓடுவார். சிதறடிச்சு ஓடுவான். கவலைப்படாதே. உனக்கு விரோதமா என்னை பார்த்து எத்தனை முறை சொல்லுவாங்க, அடிக்கடிக்கு இந்த மேல ஒரு ஷீட் போட்டிருக்கிறதுனால வந்தேன்னா அந்த சிமெண்ட் ஷீட் எல்லாம் பிரிச்சு போட்டுருன்னு சொல்லு, கூரையை பிரிச்சு தொத்திருவேன்னு சொல்லுங்க. அழுதது உண்டு. நான் அழுவேன். எனக்கு எந்த விதத்தில் அவங்களை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு எனக்கு எந்த பலமும் இல்லை. என்னுடைய யாருடைய பிடிமானத்தையும் நான் நம்பல. எனக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, என் ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தர் தான். அவரை விட எனக்கு யாருமே தெரியாது. எனக்கு எந்த பெரிய ஆட்களும் தெரியாது. எந்த பெரிய லெவல் பதவியில் இருக்கிறவங்களும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரே பெரியவர் இயேசு மட்டும்தான். அவர் தான் என்னை நிலைத்திருந்து இங்கே நிற்க பண்ணுகிறார். சொல்லுவாங்கன்னா வாசல்ல வந்து சர்ச்சு வாசல்ல வந்து அவமானப்படுத்துவேன்னு சொல்லுங்க, சண்டை போடுவேன். எல்லாரும் அதோட சர்ச்சுக்கே வரமாட்டாங்கன்னு சொல்லி போய் அவங்ககிட்ட அந்த சனகரிப்பின் செய்தியை நாம் கேட்கும் போதெல்லாம் எசேக்கியா ராஜா போய் ஏசாவிடத்துல சொல்லி அவர் எழுதி கொடுத்த பிரிச்சு வச்சு ஆலயத்துல ஜெபம் பண்ணது போல என் தகப்பன் என் தலைமை போறவருக்கு சொல்லுவேன், பாஸ்டர் இப்படி நடக்குது. உடனே சொல்லுவார், உடனே ஆலயத்துல இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண. உனக்காக இதுவரையும் உன்னை நடத்தி வருகிற ஒரே தேவன் இயேசு. அவர் உன்னை நடத்துவார். பண கஷ்டம், மன கஷ்டம், எந்த தொல்லைகள் வந்த போது, மனிதர்களால் வந்த போது, சூழ்நிலை, எத்தனையோ சூழ்நிலை, காற்று பெருவெள்ள இறைச்சலெல்லாம் வரும்போது நாங்கள் சபையாய் நின்று கர்த்தரை தான் நோக்கி பார்ப்போம். அவர் தான் இதுவரைக்கும் எங்களை நடத்தி வருகிறார். இந்த பஞ்ச காலத்துல கூட யாரிடமும் போய் எங்களுக்கு ஏதாவது தருங்களா கேட்கல. எங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். 55 குடும்பங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 55 குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு பாதுகாப்பு நிலையை வைத்திருக்கிறார். ஏன்? கர்த்தருக்காக வாழ நிற்கும் போது, கர்த்தரையே நம்பும் போது நமக்கு விரோதமா ஒருத்தரும் எழும்ப முடியாது. சங்கீதம் 44:5 கடைசியா முடிக்க போற 44:5 வாசிச்சு பாருங்க. நம்பர்களை நீ உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நீ அவரை நம்புவாயனால் நீ மிதிக்கிற ஆளா மாறுவே. அல்லேலூயா. சங்கீதம் 44:5 வாசிங்க பார்க்கலாம். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழுதாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். மிதிங்க, மிதிங்க. எத்தனையோ செய்வினைகள் ஊழியம் செய்யக்கூடாதபடி மந்திரவாதிகளை பிடிச்சு பணத்தை கொடுத்து துரத்தி அடிக்கணும்னு எத்தனையோ ஊழியங்களை பண்றாங்க. முடியாது. எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு ஊழியத்துல அவங்களுக்கு முதன்மையான இடம் கொடுக்கலன்னு திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி எதையோ ஒண்ணு எல்லாத்தையும் பிரிச்சு சிதறடிக்கணும்னு பாக்குறாங்க. முடியல. காரணம் என்ன? அழைத்தவர், அபிஷேகம் பண்ணினவர் அவருக்காக நிற்கிறத பாக்குறார் அல்லவா? அவர் நடத்துவார். அவர் நடத்துவார். என்கிட்ட நான் சபை ஆரம்பிக்கும் போது என்ன என் கூட வந்து சேர்ந்ததெல்லாம் பெரிய கூட்டம் அல்ல, பெரிய பணக்காரர்களும் அல்ல. எல்லாரும் நெருக்கப்பட்டு கடன்பட்டு வியாதிப்பட்டவர்கள் தான் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இயேசு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார். அவர்களை உயர்த்தி வருகிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் கண்டு ஆச்சரியப்படும்படி அவர்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி என்னக்காக அவங்க செய்கிறத பார்க்கும்போது, பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க பாஸ்டர், ப்ளீஸ் பாஸ்டர், என்னை தேடி வந்து எங்களையும் எங்களோட ஊழியத்தையும் தாங்குகிறதை பார்க்கும்போது அவர் உண்மையுள்ள தேவன். அவர் தொட்டது வீணாகல. உங்களுக்கு விரோதமாக ஒன்று எழுப்பவே முடியாது. கடைசி 54 ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாள் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். அதான் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற சுதந்திரம். பணிவிடக்காரனுக்கு தேவன் கொடுக்கிற சுதந்திரம். வாசிச்சு பாருங்க. ஏசாயா 54:17 வாசிங்க. ஒரே ஒரு முறை அதை வாசிச்சிருவோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வாய்க்காதே போகும். வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன், பணிவிடைக்காரன், தேவனுக்காக வாழ்கிறவன், தேவனை
என்ன குற்றப்படுத்தி நம்மளை நிறுத்தி குற்றவாளி ஆக்கினாலும், ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருந்தாலோ, உனக்கு விரோதமா யாராவது எதையாக திட்டிக் கொண்டிருந்தா அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமா எந்த கிரிகளும் எவராலும் செய்யவே முடியாது. உன் பட்சத்தில் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். கண்களை மூடி எல்லாரும் ஹல்லேலூயா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போ. உன்னை எதிர்த்து வழக்காடுவோ உன் சார்பில் வருவார்கள். நீ ஆட வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து பாடி சொல்லுங்க. நாட மாட்டேன், அதிசயம் செய்ய போறா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். நம்ம எதுக்கு வழக்காடுவோம், நம் சார்பில் வருவார்கள். நம்மை எதிர்த்து வழக்காடுவோம், நம் சார்பில் வருவார்கள். செய்ய போறா.
துரிதப்படு, தாமதம் பண்ணாம கதவை திறந்து ஓடு. இதான் நேரம், விடக்கூடாது. வரப்போற எழுப்புதலுக்கு உன்னை என்னை கர்த்தர் பயன்படுத்த போறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த யாவரையும் நீ உணர வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, உண்மையை புரிந்து கொள்ள வைத்தீர். ஆண்டவரே, சகல வியாதிகளை நீக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன், அவரை தேடி வந்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கினீரே. இன்றைக்கும் வியாதி படுக்கை கிடக்கிறவர்கள், சோர்ந்து போய் இருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்கி எழுப்புமே. நடந்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கிய சமாதான சுகபலன் நம் யாவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.